என்றும் பல வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவுடன் இதில் ஒன்று கூட இன்று வரை எதையும் அரசு சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கரூர் ஒன்றியத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வர நடவடிக்கை. கரூர் மாநகருக்கு நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆலை அதிகாலை 4 மணிக்கு நான் சந்திப்பில் வந்து கூட செய்து கொடுக்காமல் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றிவிட்டோம் என்று பெருமை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆளுங்கட்சியால் தமிழ்நாட்டில் முதல் பெண் திமுக மாவட்ட கழகத்தின் ஆண்களுக்கு பெண் சமானம் என்பதை நிரூபித்து காட்டியது. திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை கரிகால் சோழன் உதவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. ஒரு சாலை விபத்தில் சாலையிலே அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், அந்த வாசுகியின் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்று என்றைக்காவது நீங்கள் யோசிப்பதுதான். 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நெஞ்ச எண்ணும் கட்சி திரணியில் கலைஞர் வேட்பாளராக நின்றபொழுது அவரை எதிர்த்து நின்றவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய பெயர் பரிசுத்த நாடா. பரிசுத்த நாடா என்கிற கோடீஸ்வரனை ஐஸ்வர்யா எதிர்த்து கலைஞர் தஞ்சை களத்தில் நின்ற பொழுது அன்றைக்கு தஞ்சையில் கலைஞருக்கு வாரி வாரி கொடுத்து அவருடைய வெற்றிக்கு தான் சேர்த்த செல்வத்தை எல்லாம் கொட்டி கொடுத்தவருடைய பெயர் கரூர். சாலையிலே சமாதியாகி போனார் நாஞ்சில் சம்பத். அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், அந்த வாசுகியின் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்ததுதான். 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நெஞ்ச எண்ணும் தஞ்சை திரணியில் பெயருக்கு தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் இன்றைக்கு திமுகவே இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் கேள்விக்குறியாகிவிட்டது. நான் கேட்கிற இது என்ன அத்துமீறல்?